விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது அந்த வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலும் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மளை காத்து வழிநடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்கலாங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் மட்டும்தாங்க காரணம். இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயம் செய்யலாங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களினுடைய குலதெய்வம் பேரை மனசார வேண்டிக்கிட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மனதார எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு விருச்சிக ராசி பலனுக்குள்ளே நுழையலாங்களா? விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி இருக்குங்க. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில்? நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே என் விஷயங்கள் எனக்கு எதிராக போகுது. நல்லதாக நடக்கணும்னு நினைக்கிற நேரத்தை ஏன் திடீர்னு எல்லாமே மாறிடுது அப்படிங்கிற குழப்பங்க. அந்த குழப்பம் சும்மா தோணுனதில்லை. விருச்சிக ராசி நீங்கள் சாதாரண ராசி கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை எப்பவுமே ஆழமாக தான் இருக்குங்க. மேலே சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள போராட்டம். வெளியே அமைதியாக இருந்தாலும் மனசுக்குள்ள புயல். சமீப காலமாக உங்கள் மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்குங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்கள், புரிய வைக்க முடியாத வழி, நான் தான் எல்லாத்தையும் தாங்கணுமா அப்படின்னு தோன்ற அந்த தனிமை, இது எல்லாமே உங்கள் பலவீனம் கிடையாதுங்க. இது உங்கள் ராசிக்கே உரிய ஒரு ஆழமான கட்டங்க. கடந்த காலத்தை நினச்சி பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு நீங்கள் எடுத்திருப்பீங்க, இல்லைனா எடுக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த முடிவு உங்கள் மனசுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த நாள் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆகி இருக்கும்னு திரும்ப திரும்ப யோசனை. சில பேர் வாழ்க்கையில் நம்பிக்கை வச்ச ஒருத்தரால் காயப்பட்டிருப்பீங்க. அது காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்லை நட்பாக இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க காயப்பட்டா வெளியிலவே காட்ட மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த காயம் மெதுவாக விஷமாக மாறுங்க. அந்த விஷயந்தாங்க இப்போ உங்கள் தூக்கத்தையும் அமைதியையும் முடிவெடுக்கிற திறனையும் பாதிச்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியணுங்க. நீங்கள் தோல்வி அடையலை, நீங்கள் தண்டனை அனுபவிக்கலைங்க. நீங்கள் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு தயாராக்கப்படுகிற நிலையில் இப்போ இருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி கட்டம் வராதுங்க. சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மேலோட்டமாக போகுங்க. இதே மாதிரி. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே உள்ளுக்குள்ளே தான் வேலை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குணத்தை உடைக்கிறதுக்காக இல்லைங்க, உங்கள் சக்தியை நினைவூற்றுறதுக்காக. இப்போ உங்களுக்கு யாருமே கைப்பிடிச்சு வழிகாட்ட மாட்டாங்க அப்படின்னு தோணலாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் உங்களையே மறுபடியும் கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட அழுத்தத்தை கொடுத்துருக்குங்க. வருமானம் வந்தாலுமே நிலைநிறுத்த முடியாத நிலை அல்லது எதிர்பாராத செலவுகள். இதனால மனசுக்குள்ள பயம், இதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னும் சிலருக்கு உறவுகளில் ஒரு சுவர் இழந்த மாதிரி ஒரு உணர்வு.
பேசினாலும் புரிதல் இல்லை, பக்கத்தில் இருந்தாலும் தூரம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் உங்கள் மேலே விழுந்த மாதிரி தோன்றுங்க. ஆனால் இதுக்குள்ள ஒரு ஆழமான காரணம் இருக்குங்க. நீங்கள் எதுக்காக இவ்வளவு நாள் தாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வாழ்க்கை உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் மனசுக்குள்ள ஒரு குரல் இப்போ சத்தமாக பேச ஆரம்பிச்சிருக்குங்க. இதுதான் என் வாழ்க்கையா, நான் இவ்வளவுக்கு தான் நான் தகுதியானவனா அப்படின்னு அந்த குரலை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குரல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ள போகிறதுங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்காக அதிகமாக தியாகம் பண்ணுவீங்க. உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சு மற்றவங்களோட வழியை முதல்ல பார்த்தவங்க. இப்போ அந்த சமநிலை உடஞ்சிருக்குதுங்க. உங்களுக்குள்ள இருந்த சக்தி மெதுவா மேலே எழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சிக்னல்களை எல்லாமே கவனிங்க. ஒரே மாதிரி கனவுகள் திடீர்னு யாரோ நினைவுக்கு வர்றதுக்கு காரணமே இல்லாம மனசு கனத்து போகுது. இது எல்லாமே சாதாரணமானதுன்னு நினைக்காதீங்க. இது உங்க வாழ்க்கை, உங்களோட பேசுகிற மொழிங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான நேரத்தில் தான் உண்மையான மாற்றத்திற்கு அடித்தளம் போடப்படுங்க. இப்போ உங்களுக்கு தோன்ற குழப்பமே நாளைக்கு உங்கள் தெளிவாக மாறப்போகிற இடங்க. இதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் முடிவுக்கு வரலைங்க, நீங்கள் ஆரம்பத்திற்கு வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான உணர்வு ஓடிக்கிட்டே இருக்குங்க. வெளியில எல்லாம் சாதாரணமாக போகிற மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று அமைதியாக உடஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி சில நேரம் நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் யாரையுமே சந்திக்க மனசு வராதுங்க. அதே நேரத்தில் யாராவது என்ன ஆச்சுன்னு கேட்டால் சரியான பதில் சொல்ல தெரியாதுங்க. இந்த நிலை ரொம்ப பேருக்கு புரியாத ஒன்றுங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான உள்பயணங்க. நீங்கள் இப்போ வெளி உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் நம்பின சில விஷயங்கள் இப்போ சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு காலத்தில் சரின்னு நினச்ச முடிவு இப்போ கேள்விக்குறியாக மாறப்போகுதுங்க. ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கை உள்ளுக்குள்ள சின்ன சந்தேகமாக மாறுங்க. இதுக்கெல்லாமே காரணம் நீங்கள் தப்பாக நினச்சதால இல்லைங்க, நீங்கள் வளர்ந்ததுனாலங்க. வளர்ச்சினா எப்பவுமே சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, சில நேரம் அது வழியாக தான் வருங்க. அந்த வழியை நீங்கள் தள்ளி வைக்க முயற்சி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வழியை எதிர்கொண்டால் மட்டும்தான் உண்மையான வலிமையாக மாறுவாங்க. இப்போ உங்கள் மனசு அடிக்கடி பழைய நினைவுகளுக்கு திரும்ப போகுதுங்க. சின்ன சம்பவம், சின்ன வார்த்தை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கூட திடீர்னு நினைவுக்கு வருங்க. இது எல்லாமே இப்போ எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நினைவும் காரணம் இல்லாமல் வராதுங்க. நீங்கள் முழுமையாக விடாமல் விட்ட விஷயங்கள் தான் இப்போ மேலே எழுந்து வருதுங்க. அதை மறுபடியும் வாழணும் அப்படின்னு வாழ்க்கை கேட்கல, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாங்க கேட்குது. கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாறுங்க. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த யூனிவர்ஸ் எதிர்பார்க்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குதுங்க. ஒருத்தர் உங்கள் மனசுக்குள்ள இடம் பிடிச்சா கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பீங்க. அதே நேரத்தில் காயம் ஏற்படுத்தி விட்டால் அந்த காயத்தை நீங்கள் சீக்கிரமாக மறக்கவே மாட்டீங்க. வெளியில் மன்னிச்ச மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள அந்த தடயம் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ அந்த தடயங்களே உங்கள் மனசை கனத்து போடுவீங்க. நான் ஏன் எல்லாத்தையுமே தாங்கணும், என்னையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ள வருதுங்க. இது பலவீனம் இல்லைங்க, இது நீங்கள் உங்களுக்காக முதல்ல கேட்குற கேள்வி. சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்தை கொடுத்துருக்குமாங்க. உழைப்பு இருக்கு, ஆனால் அங்கீகாரம் இல்லைங்க. பேசுனா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க,
அமைதியாக இருந்தால் மதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து நான் இங்கே இருக்க வேணுமான்னு ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ளே உருவாக்குமாங்க. அதே மாதிரி சிலருக்கு குடும்பத்தில் ஒரு மனசுவர், யாரும் யாரோட மனசையும் திறந்து பேச மாட்டாங்க. எல்லாருமே தங்களுக்குள்ளேயே அடக்கிக்கிட்ட மாதிரி இந்த மனம் தாங்க ரொம்ப வலிக்குது. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த மன அழுத்தம் உங்களை உடைக்கிறதுக்காக இல்லைங்க, உங்கள் உண்மையான எல்லைகளை காட்டுறதுக்காக அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் எவ்வளவு தாங்குனீங்க, எவ்வளவு சமாதானம் பண்ணீங்க, எவ்வளவு தியாகம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. இப்போ அது எல்லாமே கணக்கெடுக்கிற நேரம் வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக மாறப்போகிற நேரமும் விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் கஷ்ட காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இனி சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக இனி பிறக்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமையான நாளாக அமைய போகுது. இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியோட மனது எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி உங்களினுடைய வாழ்க்கையும் இனி தூய்மையானதாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுதுங்க. என்னம்மா பெருமையாகவே சொல்லிட்டு இருக்கியே, ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களினுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே அட இது வேண்டாத பீஸு, எங்கேயாவது வீட்டில் சுற்றிட்டு கிடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களினுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைச்சவங்க, எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்குங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவன்கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க அந்த உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சது 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க, எதுவும் நீங்கள் என்னோட பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைச்சதுங்க. தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலுமே உங்களோட மனசளவில் ஒன்றுமே இருக்காது. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது. என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடி நிறைய பணத்தை இழந்து இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்குமே வயசு 60 ஆகும், ஆனால் இப்போ வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுட்டுருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின நாட்கள் எல்லாமே போயிடுச்சுங்க.
அந்த நாட்களை எல்லாம் விட்டுருவான். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி என்ன சொல்லுவீங்கன்னா, அட போமா, என் வாழ்க்கை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படியாச்சு, அவங்க ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன், இப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வருதுங்க. நடந்ததை எல்லாம் விட்டுருவோம், நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும், வேலை திறமைகள் உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையுங்க. அதிகார பதவி கிடைக்கும், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, மன உளைச்சலில் இருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காது, செரிமான கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுது. மறைமுக எதிரிகள் கூட இனம் கண்டறிவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாற்றுவாங்க. அட, இவன் குணம் தெரியாமல் இருந்துட்டோமே, இவனை எதிரியாக நினச்சிட்டேன்ப்பா, இவ்வளவு நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும், அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேரும். குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண வசதி இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க அபகரணங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்து கூட உங்ககிட்ட 10 ரூபா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்சு வை, பிரச்சனையே கிடையாது. ஏன் இதனால யாரும் உங்களை நம்பலை, இனிமேல் நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருங்க. உங்களை யாருமே நம்ப போகிறதில்ல, அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுடைய உண்மையை மறைச்சு வைங்கன்னு தான் சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சு வை, உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தை மறைச்சு வை. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிற்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க, அதை பார்த்து மயங்கிடாதீங்க. அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான், உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தான், உங்களினுடைய நன்மைகளை தீங்காக மாற்றுறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்கள், தப்பே கிடையாது. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய சோர்வு சுறுசுறுப்பாக மாற்றுறாரு, உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா திருவிழா மாதிரி தினம் இருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும். குறிப்பாக மகன் மகள்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வங்கி கடன் கிடைக்கும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களை கண்டும் காணாமல் ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்கள் எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்ந்து நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனம் செலுத்தணும். சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இந்த உடல் வலிக்கிறது, வயிற்று வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன உடல் பாதைகள் எல்லாமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்னதாக அறிகுறியை பார்த்தீங்கன்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது உடனே
எல்லாமே சரியாயிரும். நல்லா இருக்குன்னு அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியாயிரும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. திடீர் யோகங்கள் வரும், பணவரவு உண்டாகும். உங்களினுடைய உறவுக்காரர்கள் எல்லாமே தேடி வந்து உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களினுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து சேரும், புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வருவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லேயும் வெற்றி வந்து தொடருங்க.